ஹாய் காய்ஸ் வெல்கம் டு நிவி விலாக்ஸ். இன்னைக்கு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஏன்னா நான் மட்டும் சொல்றேன்னு வந்து நினைக்காதீங்க. அந்த விஷயம் என்னன்ட்டு நான் சொல்றேன். நிவி எங்கன்னு வந்து நீங்க கேட்கலாம். பட் ஆனா நிவி அவங்க வருவாங்க பொறுமையா. அதாவது என்னன்னா டெலிவரி பெயினுக்கு வந்து நிவிக்கு அட்மிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டெலிவரி பெயின் வந்ததான்னு கேட்டீங்கன்னா, இல்ல டெலிவரி பெயின் இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலரா போற செக்கப்புக்கு தான் வந்து போயிருந்தோம். அப்போ வந்து டாக்டர் வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு நார்மலா எப்பயும் செக் பண்ணுவாங்கல்ல, எல்லாமே செக் பண்ணாங்க. அப்போ வந்து வாட்டர் லெவல் பேபியோட வாட்டர் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ நீங்க அட்மிட் பண்ணியாகணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதனால வந்து நான் அட்மிட் பண்ணிட்டேன். அட்மிட் பண்ணிட்டு சரி ஓகே வீட்டுக்குலாம் வந்து திங்ஸ் எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஸோ இப்போ பேக்கப்க்கு நான் எதுவுமே எடுத்துட்டு போல. எல்லாமே பேக் பண்ணி வீட்ல வச்சிருந்தோம். எதுவுமே வந்து நான் கொண்ட்டே போகல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சின்ன கேப்ல தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் நெனச்சு, நான் உங்ககிட்ட இத வந்து ஷேர் பண்றேன். அட்மிட் பண்ண உடனே வந்து நிவி வந்து அழுதுட்டா. "என்னடா இது அட்மிட் பண்ண சொல்றாங்களே! எப்படி இருக்குமோ? ஏதா இருக்குமோ? அந்த பெயின் நார்மல் டெலிவரிக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்றேன்" அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல. எனக்கும் வந்து ரொம்ப பதட்டமாவே இருக்குது. அவளும் வந்து அழுதுகிட்டே தான் போனா. அட்மிட் பண்ண உள்ள கொண்டு போனோம். ஃபர்ஸ்ட்டு நான் அங்கேயே பேசலான்னு தான் நெனச்சேன். பட் ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்ல. பேச விடுவாங்களா? அலோவ் விடுவாங்களா? அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. ஸோ அதனால அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ரீசன்க்காக அந்த டிஸ்டர்பன்ஸ் அங்க நெறைய பேர் வருவாங்க, போவாங்க. ஒரு பிரைவேட் நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலா இருந்தா, நமக்குன்னு தனியான ஒரு ரூம் அது இருக்கும். நம்ம பேசியிருக்கலாம். லைவா உங்ககிட்டயே காமிச்சிருக்கலாம். அங்க இருக்கிற நிவி எப்படி இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே. பட் ஆனா வந்து, இங்க நாங்க கொண்டு போற ஹாஸ்பிட்டல்ல வந்து காமிக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, நான் வந்து உங்ககிட்ட நான் இந்த மாரி தான் வந்து ஷேர் பண்ண வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பதட்டமாவே இருந்தது. அது மட்டும் இல்லாம நான் வந்து ரொம்ப உடைஞ்சு போய் நான் எதனா அழறத பார்த்துட்டு நான் அழுதேன்னா, அவளாலயும் தாங்கிக்க முடியாது. அவளே வந்து ரொம்ப நொந்து போயிடுவா. ஸோ அப்படின்ற காரணத்துக்காக எனக்கும் அழுக வந்தது. அப்படி இருக்க பட்சத்தில என்னாலயும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சரி ஓகே நம்ம அழுதுட்டோம்னா அவளும் அழுதுருவா. ரொம்ப தாங்கிக்க மாட்டா. அவளே ஆல்ரெடி அழுதுகிட்டு இருக்கா. ரொம்ப உடைஞ்சு கூட இந்த நேரத்தில நம்ப தான் வந்து அவளுக்கு ஒரு ஹோப் குடுக்கணும். நம்பிக்கையான வார்த்தைகள் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவள மோட்டிவேட் பண்ணிட்டு ஒண்ணும் இல்ல நல்லபடியா வருவ அப்படின்ற மாரி தான் சொல்லி அனுப்பியிருக்கேன். ஸோ, அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்திருந்தாங்க. அவங்க அம்மாவும் வந்து ஆறுதல் சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் அந்த கேப்ல வந்திருக்கேன். வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நெனைச்சத நான் சொல்லிட்டேன். நல்லபடியா நிவியும், பாப்பாவும் வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பா உங்ககிட்ட அத ஷேர் பண்றேன். நீங்களும் வந்து எங்களுக்காக கண்டிப்பா ப்ரே பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறேன். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.